ஆல்ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ என் பேர் கேம், என் கூட தல்மா, லிடியா, பாவியா 3 பேர் இருக்கிறாங்க. ஹலோ எவ்ரிபடி. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து ஆதாம், அதாவது ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம் எப்படி இன்றைக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற முதல் கேள்வி, அதாவது ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த கதையை சுருக்கமாக யாராவது சொல்ல முடியுமா, என்ன நடந்ததுன்னு? லிடியா நல்லா சொல்லுவாங்க. கடவுள் வந்து ஆதாமியும் ஏவாளையும் படைச்சிட்டு ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு. அங்க வந்து எல்லா பழத்தையும் சாப்பிடலாம் எக்ஸப்ட் நன்மை தீமை அறியத்தக்க பழம் அப்படின்னு சொல்லும் போது, ஏவாள் தனியா இருக்கும் போது சாத்தான் வந்து ஒரு பாம்பை போல வந்து கேக்குறான், லைக் எந்த பழத்தை கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஏவாள் சொல்றா, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிடறதுனால நீங்க செத்துருவீங்கன்னு கடவுள் சொல்லியிருக்காருன்னு. உடனே இல்ல, நீங்க அதை சாப்பிடும் போது தேவர்களை போல ஆயிடுவீங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றத நம்பி அவ சாப்பிடுவா, ஆதாமுக்கும் கொடுப்பா. சோ ஆதாமும் சாப்பிடுவான். அப்புறம் அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்க தப்பு பண்ணிட்டதை உணர்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரெஸ் மேக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, லீவ்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ கடவுள் அந்த டைம் வரும்போது அவங்க ஒளிஞ்சிருவாங்க கடவுள் கிட்ட இருந்து. அப்போ கடவுள் கேட்பாரு, எதுக்காக என்கிட்ட ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இந்த பழத்தை சாப்பிட்டதை குறிச்சு பேசுவாங்க. அப்போ ஆதாம் வந்து, நீங்க கொடுத்த மனுஷி தான் சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்லுவோம். மனுஷி வந்து இந்த இந்த பாம்பு தான் என்ன வஞ்சிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, கடவுள் என்ன பண்ணுவார்னா, ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்கள விரட்டி விட்டுருவாரு. அதாவது ஆதாம் வந்து ஃபுல்லாவே வந்து தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு அவனோட வியர்வெல்ல தான் சாப்பிடணும் அப்படின்றத சொல்லிடுவாரு. ஏவாளுக்கு வந்து அவளோட அந்த பர்த் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான பர்த்தா இருக்கும், வலி இருக்கிறதா இருக்கும்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அப்புறம் பூமி வந்து முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் அப்படின்னும் சொல்லிடுவாரு. அப்புறம் வந்து அந்த அங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்ச மாதிரி அங்க இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியையும் எடுத்து புசிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுவார்னா, அதை சுற்றி ஒரு சுடரோலி பட்டயத்தை வச்சிருப்பாரு. சோ அது மனுஷன் போய் திருப்பி அதை எடுத்து சாப்பிட்டு அவன் எட்டர்னல் லைஃப் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கடவுளை வச்சிருவாரு. அருமையா அந்த ஃபுல் கதையும் சொன்னீங்க. ஸோ இதில் பாவியா, உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க முன்னாடி இல்லையா? ஸோ அதில் டாப் 2 கேள்விகள் என்ன? முதல் 2 கேள்வி அல்லது முதல் கேள்வி என்ன வருது உங்களுக்கு? அந்த பழத்துலதான் நன்மை தீமை இருந்ததா? மீன்ஸ் அந்த பழத்துக்குள்ளதான் நன்மை தீமை அப்படின்றது ஒரு விஷயம் இருந்ததா, இல்ல ஜஸ்ட் காட் வந்து அதை சாப்பிட்டா மீன்ஸ் அது ஒரு டெஸ்டுக்காக அந்த மாதிரி? இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் எழுதணும்னா அதுக்கு ஒரு மார்க்னு ஒண்ணு குடுக்குறோம் பாத்தீங்களா, அதுல ஒரு ரேங்க் வரும். அந்த மாதிரி மேபி அந்த பழத்துல நன்மை தீமை இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்டுக்காக அப்படி சொல்றாரா? இன்னொரு கேள்வி என்னன்னா, இட்டர்னல் லைஃப், அந்த இட்டர்னல் ட்ரீன்னு ஒண்ணு சொல்றாங்க, அது இதே மாதிரி குட் அண்ட் ஈவில் இருக்கிற ட்ரீ மாதிரி தான் அதுவும் ஒரு ட்ரீயா இருந்ததா? இட்டர்னல் லைஃப் அப்படின்றத வந்து ஒரு ஃப்ரூட்ல தான் அடங்கி இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி. சூப்பர். நம்ம ஒவ்வொரு கேள்வியா போவோம். முதல் கேள்வி, அந்த பழம் என்ன ஸ்பெஷல் பழமா, அது மேஜிக் பழமா, அல்லது அது ஒரு ஓமை, அல்லது ஒரு என்ன சொல்றது உருவகம்? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட கதைகள் இருக்கு இல்லையா, சுட்ட பழம் சுடாத பழம், ஔவையார் கதை, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பழத்தை வச்சு நிறைய ஓமை கதைகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த பழத்துல எதுவும் மேஜிக் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ லிடியா கூட அந்த கதையை சொல்லும்போது, உங்க பழத்தை சாப்பிட்ட உடனே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன விஷயம்?
அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் அவங்க ஆடை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாலத்தை சாப்பிட்டோன்னே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு வருது. நம்ம வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறோம், நம்ம வந்து ஆடை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வருது. அது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது, சில பேர் சொல்லுவாங்க அது மிருகங்கள் மாதிரி இருந்தாங்கன்னுவாங்க. ஆனா மனிதர்களே ஆடை இல்லாம அலையறவங்க இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த டைம்ல அல்லது எந்த இடத்துல ஆடை இல்லாம இருக்கிறது மனிதர்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு? நம்ம வாழ்க்கையில எந்த டைம்லயாவது நம்ம ஆடை இல்லாம இருந்திருக்கிறோமா? சின்ன வயசுல நம்ம பிறக்கும்போது பிறக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் நீங்க என்ன 2 வயசு 1 வயசுலதான் நீங்க இல்ல எனக்கு எங்க சட்டையை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? அல்லது 3 வயசு குழந்தையே நம்ம ஊர்லலாம் தெருவுல ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா? அது எப்படி விளையாடுது? ஆடை போடுறத பத்தி கவலைப்படுது அது? இல்ல. ஸோ குழந்தைகளுக்கு வந்து அந்த உணர்ச்சி இருக்கா இல்லையா? இல்ல. ஸோ அப்ப நம்ம என்ன யோசிக்கலாம்? அப்ப ஆதாம் ஏவாள் வந்து குழந்தை மாதிரி இருந்தாங்க இல்லையா? அது வரைக்கும் அவங்களுக்கு ஆடை இல்லாத பத்தி கவலையே இல்லை, அந்த உணர்ச்சியே இல்லை அவங்களுக்கு. அவங்க ஜாலியா அந்த தோட்டத்துல இருந்தாங்க. குழந்தைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப ஆனா இது இந்த பழத்தை சாப்பிட்டோடனே அவங்க திடீர்னு என்ன சொல்றது, அடல்ட் பெரியவர் ஆயிடுறாங்க, வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்ப சொல்லுங்க. இந்த இதுல இந்த ஆங்கிள் யூஸா எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப சரி அந்த பழத்தை அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா, சப்போஸ் கடவுள் சொல்லி அவங்க கீழ்ப்படியில சாப்பிட்டுட்டாங்க, அப்புறம் நடக்கிறதெல்லாம் நம்ம சரித்திரம் பார்க்குறோம். ஆதியாகமம் பைபிள்ல இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற புஸ்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனா சப்போஸ் அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா அந்த பழத்தை, அவங்க இன்னைக்கும் அம்மனமா ஓடியாடியில தோட்டத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நன்மை தீமை அறியத்தக்க கேப்பபிலிட்டியை கடவுள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு பிடித்தம் இல்லையா? இல்ல வேற எதுவும் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கா? நம்ம அந்த முதல் கேள்வி கேட்போம். சொல்லுங்க. நன்மை தீமை கொடுக்கும் போது தீமை வந்துருது. சோ தீமை கொடுத்துட்டா இப்போ நம்ம எப்படி இருக்கோம், கரண்ட் வேர்ல்டு எப்படி இருக்குன்றது தெரியும். சோ அதனால கடவுள் அது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. அத நல்லபடியா ஹேண்டில் பண்ண மாட்டோம். ஃப்ரீ வில் இருந்தா, லைக் ஃப்ரீ வில் ஆல்ரெடி இருந்தது, பட் நன்மை தீமை ரெண்டும் தெரியும் போது நம்ம அத எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கும் அம்மனமா தோட்டத்துல ஓடி ஆயிட்டு இருந்திருப்பாங்களா? அப்படியே அவங்க அந்த ஸ்டேஜ்லயே வச்சிருக்கதான் கடவுளுடைய விருப்பமா இருந்ததா? அதுதான் ஐ திங்க் அவங்க ஹாப்பியா இருந்த ஸ்டேட். சோ ஐ திங்க் அதுதான் காடோட வில்லா இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே பேசின அந்த ஓமைக்கே நம்ம போலாம். நம்ம என்ன கேட்டோம்? ஆடை இல்லாம யாரு கம்ஃபர்டபுளா இருக்கிறா, யாரு கம்ஃபர்டபுளா அலைஞ்சிட்டு இருக்கிறான்னா குழந்தைகள். சோ குழந்தைகளாவே இருக்கிறது தான் பெற்றோருடைய விருப்பமா? ஏன்னா கடவுளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பெயர்? பிதா, தந்தை இல்லையா? ஃபாதர். அப்ப அவர் தான் நம்மளுடைய பெற்றோர், பேரண்ட். அப்ப குழந்தையாவே இருக்கிறது தான் பெற்றோருக்கு விருப்பமா? என் வீட்டுல என்னோட குழந்தை வந்து இதே வயசுல 3 வயசுல அப்படியே ஃப்ரீயா ஜாலியா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கட்டும், இது வளரவே கூடாது, அதுதான் பெற்றோருடைய விருப்பமா? கடவுளுடைய விருப்பம் என்னவா இருந்திருக்கும்
உங்களுடைய கருத்து என்ன? திங்க் ஆல்ரெடி அவங்க அடல்ட்ஸா தான் இருந்தாங்க. நம்ம டெக்னிக்கலி பார்த்தா ஐ திங்க் ஸோ. பட் இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது மேபி இதுதான் ஃபார் எவர் வச்சிருந்திருக்கலாம் கடவுள். அது குழந்தைகள்னு பார்க்கறத விட நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க அந்த ம் இதுதான் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது. அந்த ஏதேன் தோட்டத்தை அவங்க பராமரிக்கணும், அங்க இருக்கணும். காட் அங்க வருவாரு, உலாவ வருவாரு. ம் ஸோ அந்த இத அனுபவிக்கிறதுக்கு தான் ஐ திங்க் அவங்க அதுக்காக டெஸ்டின்டு டு லிவ் லைக் தட்னு நினைக்கிறேன். அப்பனா இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஸோ அந்த மாதிரி அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கேப்பபிலிட்டி இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா தேவர்கள், அதாவது அஹ், என்ன சொல்றது, கடவுள் அளவுக்கு பவர் இருக்கிற, கடவுள் அந்த பவர் கொடுக்குற ஆளுங்க வித்தியாசமான ஆளுங்களா இருக்கிறாங்க. அந்த ஆளுங்க பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறாங்க. பரலோகங்கள்னா பைபிளில் பார்த்தோம்னா பரலோகம் எப்பயுமே சிங்குலர்ல இல்லை, ப்ளூரல்ல தான் இருக்கு. பரலோகங்கள் அப்படிதான் இருக்கு, ஹெவன்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப அந்த ஹெவன்ஸ்ல இருக்கிற ஆட்கள் வந்து இந்த பவர் இருக்கு அவங்களுக்கு. அப்ப அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தை மாதிரி இல்லை. மனிதனுக்கு மட்டும் அவர் இந்த மாதிரி மனிதனை குழந்தை ஸ்டேஜ்லயே வச்சுக்கிறது தான் அவருடைய விருப்பமா இருந்ததா? இப்ப நீங்க சொன்னீங்க அவர் வந்து ஏதேன் இடத்துல உலாவ வருவாருன்னு, இல்லையா? அப்ப அவர் பெற்றோர், அவர் தந்தையா இருக்கிறாரு. இப்ப தந்தை வந்து குழந்தைகள்கிட்ட பழகும் பொழுது, ஒரு 5 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒரு தந்தை தாய் அந்த குழந்தைகிட்ட பழகும்போது டெய்லி பழகுறாங்க இல்லையா? அவங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்? ஒன்று வந்து அன்புல பழகுறாங்க, அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னொரு வேற எதுவும் நோக்கத்துல அவங்க பழகுறாங்களா? அதாவது பெற்றோருடைய கடமை என்ன? குழந்தைய வளர்க்கறது தான் அவங்களோட கடமை. வளர்க்கறதுல என்னெல்லாம் அடங்கும்? அந்த குழந்தைக்கு அவங்க எதுவும் கத்துக் கொடுக்கணுமா? பேசிக் என்ன கத்துக் கொடுக்கணும்? சர்வைவல்ல இருந்து எல்லாமே டீச் பண்ணணும். சட்டை எப்படி போடுறது, இது எப்படி பேசுறது, எப்படி ஒரு அடல்ட்டா மாறுறதுன்னு கத்துக் கொடுக்கணும்ல. அதுக்கு தானே அவங்க குழந்தையோட பழகுறாங்க, இல்லையா? அது ஒரு நோக்கம் தானே. அப்ப கடவுள் வந்து தினசரி வந்து ஏதேன் தோட்டத்துல உலாவுறாருன்னா, அப்ப அதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கணும் இல்லையா? என்ன நோக்கம் இருந்திருக்கணும்? அவங்கள பெரியவங்களாக்குறது தானே நோக்கம், இல்லையா? அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது தானே கடவுள் கத்துக் கொடுத்துருப்பாரா இல்லையா? நன்மைனா என்ன, தீமைனா என்னன்னு கடவுள் கத்துக் கொடுத்துருப்பாரா, கொடுத்துருக்க மாட்டாரா? கண்டிப்பா கத்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அது பெரியவங்களாக்கிருப்பாரு. இந்த ஆமா ம். இந்த வழியா கத்துக்கிறது காடுக்கு விருப்பம் இல்ல. இந்த ஆ ட்ரீல இருந்து உடனே சாப்பிட்டா அப்படி கத்துக்கணும்னு காடுக்கு விருப்பம் இல்ல. அவர் டெஸ்ட் வைக்கிறாரு. ஸ்டெப் என்ன ஸ்டெப்பா டெஸ்ட் வைக்கிறாரு? ஆ சூப்பர், அருமையா சொன்னீங்க. அதாவது ஒரு குழந்தைய வந்து பெரிய ஆளாக்கணும்னா முதல்ல அந்த குழந்தைய வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? அதான் அந்த குழந்தையால கத்துக்க முடியும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி கத்து கொடுத்துருப்பாரு. கத்து கொடுத்து பெரிய ஆளாக்கிருப்பாரு இல்லையா? ஸோ அதான் பெற்றோர் செய்யற கடமை. ஸோ இப்போ நான் கேட்ட முதல் கேள்விக்கு திரும்ப போவோம். சப்போஸ் அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவங்க அம்மனமா தோட்டத்தில் அலைஞ்சிட்டு இருப்பாங்களா, இல்லை இன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க? இப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்க சொன்ன இந்த புது பதில வச்சு? மேபி நம்ம சேஞ்ச் ஆயிருக்கு. ம் சட்டைக்கிட்ட போட்டு நம்மளுக்கு இப்ப நன்மை தீமை அறிந்திருப்போமா, அறியாம இருந்திருப்போமா? அறிஞ்சிருக்கு. அது யார் கத்து கொடுத்துருப்பா? நம்ம கடவுள். பிதாவே கத்து கொடுத்துருக்கோம். அவர் டெய்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்து கொடுத்துருப்பாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டோம். பெற்றோருடைய இது இல்லாமலே ஃபாஸ்டா வளர்ந்து
அதுல என்ன ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்து இதாயிருச்சு, மோசமாயிருச்சு. ஸோ இது முதல் கேள்விக்கு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுல வருதா இல்லையான்னு எனக்கு இன்னும் ஷுவரா சொல்ல முடியல. நீங்க கேட்ட கேள்வி அது ஒரு ஓமைக்குரிய பழமா அல்லது சும்மா ஒரு டெஸ்ட்டுக்குரிய பழமா? அப்ப அது ரெண்டு விதமா பார்க்கலாம்னு என்னுடைய வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒன்று வந்து அது ஒரு டெஸ்ட்டுக்குரிய பழம் தான், அந்த பழத்துல எதுவும் மேஜிக் பவர்லாம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க கீழ்ப்படிவாங்களா இல்லையா, அதுதான் அந்த டெஸ்ட். அப்பா சொல்றதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, அதில் அவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுல இருந்து ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கடவுள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அது வரைக்கும் அவங்க மேல என்ன சொல்றது, ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சிருந்திருக்கலாம், அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்து விட்டுருக்கலாம். ஸோ இப்படி நம்ம யோசிக்கலாம். ஸோ இன்னொரு விதமா யோசிக்கணும்னா, அந்த பழத்துல என்ன சொல்றது, இப்ப நம்ம மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம்ல, எதுவும் உடம்புக்கு முடியலன்னா மாத்திரை சாப்பிட்றோம். அப்ப உடம்புல அது ரியாக்ட் ஆகி இப்பெல்லாம் பிரெயினை இது பண்றதுக்கே மாத்திரைகள் இருக்கு. ஸோ தலைவலி வந்தா இது பண்றது, அதே சமயத்துல நர்வஸ்னஸ் வந்தா இது பண்றதெல்லாம் மாத்திரைகள் இருக்கு. ஸோ அப்போ மேபி பிரெயின்ல ஒரு இது இருந்திருக்கலாம், ஒரு சுவிட்சு, அந்த சுவிட்சை அந்த பழம் ட்ரிகர் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி கூட யோசிக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம ஷோரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் நடந்தது முக்கியமா அதை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்குன்னா, என்னை பொறுத்தவரையில அது ஒரு பாடமா எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாம ஒரு சந்ததி போகுதுன்னா, அந்த சந்ததியோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாடமா எடுத்தோம்னா இது நம்மளுக்கு பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இன்னொன்னு ஒண்ணு செய்யலாம். பைபிள் வச்சிருக்கீங்கல்ல, கொஞ்சம் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல 2 பாகம் இருக்கு. அதுல முதல் பாகம் மாத்திரம் படிச்சு யாராவது ஒருத்தர் படிங்க. Now the serpent was more crafty than any of the wild animals the Lord God had made. Okay. He said to the So, woman, stop. அப்போ லிடியா தமிழ் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு முன்னாடி? தமிழும் வச்சுக்கோங்க, ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணும்போது சூப்பரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். third chapter, ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல ஹாஃப், முதல் half. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. ஓகே, தந்திரம், மோர் கிராஃப்டி. இது இன்னொன்னு, சர்ப்பத்தை ஏன் அப்படி தந்திரமா இருந்தது, மோர் கிராஃப்டி அப்படின்னு ஒரு இது என்னன்னா, பாம்புக்கு அந்த மேல் ஸ்கின் ரிமூவ் பண்ணி புது ஸ்கின் வருமாமே இல்லையா? சோ அது வந்து துணி மாத்திர மாதிரி. அதோட இங்க ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நேக்கடா பாக்குறாங்க, துணி போடுறாங்க, அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன். ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, குட் அண்ட் ஈவில் கனெக்ஷன் வந்து நேக்கட்னஸ் அண்ட் கவரிங் ஆஃப் த நேக்கட்னஸ் அதோட வருது. இன்னொன்னு, நேக்கட்னஸ் கவர் பண்ணும்போது அங்க சர்ப்பம் வந்து மோர் கிராஃப்டி, தந்திரம் அப்படின்னு வர கனெக்ஷன் வருது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப தந்திரமா ஆயிடுறாங்களா, குட் அண்ட் ஈவில்ல வந்து அந்த தந்திரம் ரொம்ப கிராஃப்டி ஆயிடுறாங்களா
அப்படி ஒரு மீனிங்கை நம்ம எடுக்கலாமா? லைக் லிட்ரலா பார்க்கறதும் அந்த லிட்ரலா பார்க்கறதுக்கு பின்னாடி சிம்பாலிக் மீனிங். அதனால தான் காட் வந்து ரொம்ப தந்திரமாயிட்டாங்க. ஓகே, குட். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, குட் இருக்கு, ஈவில் இஸ் தந்திரமா இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு என்ன, நாலாவது ஓகே 5வது வசனம் இங்கிலீஷ்ல பவ்யா அண்ட் லிடியா தமிழ்ல. For God knows that when you eat of it, your eyes will be opened, and you will be like God, knowing good and evil. So you will be like God, knowing good and evil. Okay, லிடியா. 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவர்கள் அறிய. ஓகே, ஸோ அதெல்லாம் இன்னும் கிரீக்ல பார்க்கணும் ஏன் வந்து ப்ளூரல் இருக்குன்னா. பட் ஃபார் நவ், ஸோ காட் ஆல்சோ நோஸ் வாட் இஸ் குட் அண்ட் ஈவில், ரைட்? சர்ப்பத்துக்கு ஈவில்னா என்னன்னு தெரியும். அண்ட் ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா, யூ வில் பி லைக் காட். தமிழ்ல தேவர்களை போல. தேவர்களை போல. தேவர்கள்னு தமிழ்ல இருக்கு. ஏன் இங்கிலீஷ்ல காட்ஸ்ன்னு போடல அப்படின்னு ஒரு கேள்வி. பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஏன்னா அது ஸ்விட்ச் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கிரீக்ல போகணும். எனிவே, வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நம்ம கடவுளை போல ஆயிடுவோம். அந்த பாட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா கடவுளை போல ஆறுதுன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணலாம். பட் லேட்டரா நம்ம அதை கொண்டு வருவோம். பட் கடவுளுக்கும் தெரியுது குட் அண்ட் ஈவில்னா என்ன. அப்போ இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, கடவுளுக்கு நம்ம அவரை போல இருக்கு பிடிக்கலையா? இந்த ஸ்டோரி அப்படி ஜஸ்ட் அப்படி பார்த்தோம்னா அவருக்கு பிடிக்கலையா? அதான் கேம் கேட்ட போல அவர் மெதுவா slowly understanding and the ability to process good and evil போக போக தெரியும். இது சடனா அவங்களுக்கு சடன் மெச்சூரிட்டிக்கு வர்றாங்க, which is not good for them. அதனால அவங்க வந்து ஸ்னேக் மாதிரி மோர் கிராஃப்டியா இருந்துருவாங்க. அதனால்தான் அவங்கள ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்து டிஸ்டன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சில கேள்வி. இன்னொன்னு ஒண்ணு, நான் இது அந்த டாபிக்கோட ரிலேட்டட்ல, பட் பிகாஸ் 2 பைபிளும் ஓப்பனா இருக்கு, இந்த வசனத்தை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். 6வது வசனம், அதுல கடைசி பாகம் படிக்க முடியுமா? She took some and ate it. She also gave some to her husband who was with her, and he ate it. Okay, cool. Lydia? இது தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அங்க ஒரு பார்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழ்ல இல்ல. இல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். தன் புருஷனுக்கு கொடுத்தாள். நெக்ஸ்ட் என்னது? அவனும் புசித்தான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இங்கிலீஷ்ல வருது. பவ்யா, கேன் யூ ஐடென்டிஃபை இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன வருது?
She took some and ate it. Yeah. Where was her husband? அதாவது வழக்கமா நிறைய சபைகள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவாள் தான் பாவம் பண்ணிட்டா. ஏவாள் வந்து ஏமாந்து போய் பழத்தை சாப்பிட்டுட்டு அதனால ஆதாமுக்கும் கொடுத்துட்டா, அவன் வந்து அப்பாவி அப்படின்னு சில பேர் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அது பைபிள் படி சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியா தவறா? பேசுங்க, நான் பாட்காஸ்ட் பேசினா தான் கேட்கும். இல்ல அது பைபிள் அவங்க படிச்சாதானே அவங்களுக்கு அது தெரியும் அந்த ஆன்சரு. அதான் முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது அந்த மாதிரி சொல்றது ஆண் மேல தப்பு கிடையாது, பெண் மேலதான் தப்புன்றாங்க நிறைய பேரு. பெண் தான் ஏமாந்துட்டா இப்படின்னு சொல்லியே பெண்களை வந்து பெண்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்லாம் சொல்லி நிறைய என்ன பண்றாங்க, ஆணுக்கு கீழே அடிபணிஞ்சு போகணும் அப்படிலாம் சொல்றாங்க. இது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு நிறைய சமுதாயங்கள்ல. ஸோ இந்த கோட்பாடு சரியா? சொல்லுங்க லிடியா, நீங்க சொல்ல வந்தீங்களா? ஆக்சுவலி நீங்க சொல்லும் போதே இப்ப நான் பாக்குறேன், ஏவாள் தனியா இருக்கும் போதுதான் வஞ்சிக்கப்பட்ட அப்படிதான் சொன்னாங்க. நானுமே அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். இப்பதான் நான் ரீட் பண்றேன், அப்படி ஒரு வேர்டே இல்ல, ஏவாள் தனியா இருக்கிறா அப்படின்ற வேர்டு. அதான் பாவியாட்ட தான் இருக்கு ஆன்சர் இங்கிலீஷ்ல. பவ்யா அங்க என்னன்னா, she gave some to her Also gave husband. some to her husband. Okay. And he ate it. And who was with her? Who was with her? With her. அது தமிழ்ல எங்க இருக்கு? Adam was with Eve. தமிழ்ல இல்ல. அது வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பனா பெண்கள் அடக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ ஆதாமும் கூட தான் இருந்தான் அப்படிங்கறத மறைச்சிட்டாங்க தமிழ்ல. அப்போ இந்த சர்ப்பத்தோட ஒரு கான்வர்சேஷன் ஏவாள் நடத்துறானா, அமைதியா இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளு யாரு அப்படின்னா ஆதாம். ஓகே, அப்போ இன்னும் கேள்விகள் நம்மளுக்கு வருது. அவன் ஏன் அமைதியா இருந்தான் அப்படின்னு கேள்வி. ஓகே, சோ அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்றதுக்கு அந்த இதை வச்சுக்கோங்க, இந்த நாலேஜ. பட் பாவியா கேட்ட முதல் 2 கேள்விகள் கொஞ்சம் திருப்பி விசிட் பண்ணோம். ஒண்ணு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, அந்த ஃப்ரூட்ஸுக்கு ஒரு ஃப்ரூட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், ட்ரீ ஆஃப் லைஃப். அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா உங்களுக்கு லைஃப் கிடைக்குதுன்னு தெரியுது. அடுத்த ஃப்ரூட் வந்து அந்த இங்க கேட்கிற கேள்வியிலே வந்து ஒரு ஃப்ரூட்டுக்கும் அந்த தன்மை இருந்துதா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ ட்ரீ ஆஃப் லைஃப் ஃப்ரூட்டை சாப்பிட்டா உயிரோடு இருக்காங்க. ஆனா ட்ரீ ஆஃப் நாலேஜை சாப்பிட்டா இஸ் இட் அது நாலேஜ் கிவிங் ஃப்ரூட்டா இல்ல டிசோபீடியன்ஸ் டு காட் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது தோணுதா? நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இத நம்ம இந்த ஸ்டோரியை ரீவிசிட் பண்ணதுக்கு அப்புறம் பாவியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அங்க வந்து அந்த ஒபீடியன்ஸ் தான் காட் பாக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து அந்த ஆங்கிள் தான் பார்க்கணும்னு தோணுது. அதுல குட் ஈவல் இருக்கான்றது அங்க முக்கியம் இல்ல. அவங்க ஒபீடியன்டா இருந்தாங்களா இல்லையான்னு தான் காட் பாக்குறாரு. நம்ம பேசின மாதிரி அது காடா கூட இருந்து அந்த குட் அண்ட் ஈவலை டெவலப் பண்ணணும்னு அவருடைய ஷார்ட்டா இருந்திருக்கலாம். உங்க சடனா இந்த மாதிரி பண்ணது இட் ஹஸ் லீட் டு திஸ். அப்புறம் நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வந்து, அப்ப அந்த ஜீவகனி, the tree of life, அது நிஜமான ஜீவகனியா? சோ அப்ப அந்த கேள்விக்கு என்ன நினைக்கிறீங்க பதில்? இப்ப வேற மாதிரி எதுவும் தோணுதா? அந்த வசனத்தையும் பார்த்துடலாம். அதே சாப்டர்ல ஜெனசிஸ் 3ல 20
2 verse 22. 22. ஆமா. And the Lord God said, the man has now become like one of us, knowing good and evil. He must not be allowed to reach out his hand and take also from the tree of life and eat, and live forever. இதுல சாரி லாஸ்ட் டைம் பேசினதுல ஒரு ஐடியா அதுல வருது. தட் இஸ் அவங்க வந்து இந்த இந்த குட் அண்ட் ஈவில், அது முக்கியமா இந்த ஈவில் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வாட்டுக்கு இட்டர்னலா வாழ்ந்துட்டாங்கன்னா the world can never change. So அதனால they were sent out of Garden of Eden. ஏன்னா ஒண்ணு நம்ம ஞாபகம் வைக்கணும், புக் ஆஃப் ரெவலேஷனுக்கு போங்களேன். எல்லாரும் புக் ஆஃப் ரெவலேஷன் போவோம். 22nd chapter, லாஸ்ட் சாப்டர். ஓகே, அதுல 22nd chapterல ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ஸ் படிங்க. When the angel showed me the river of the water of life, as clear as crystal, flowing from the throne of God and of the Lamb, down the middle of the great street of the city. Continue. On each side of the river stood the tree of life, bearing 12 crops of fruit, yielding its fruit every month, and the leaves of the tree are for the healing of the nations. Okay, so இங்க பாக்குறீங்க ட்ரீ ஆஃப் லைஃப் திருப்பி வருது. ஸோ நம்மளுக்கு ஜெனசிஸ்ல இருக்கிற ட்ரீ ஆஃப் லைஃப் இங்க வருது. ஸோ இந்த வசனம் படிச்சா நம்மளுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரீ ஆஃப் லைஃப் என்னன்னு நம்ம நினைக்கலாம். லேடியா, உங்க கருத்து சொல்றீங்களா? நினைக்கிறது இதுதான், அது ஒரு ஃப்ரூட் தான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுளை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, ஒரு அந்த ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு தமிழ்ல சுடரொளி பட்டயத்தை வைத்தார்னு வசனம் இருக்கும் ஆதியாகமம்ல. ஸோ ஐ திங்க் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாலே ஐ திங்க் நம்மளுக்கு எட்டர்னல் லைஃப் கிடைக்கும்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் லைக் தட் இந்த நன்மை தீமை அறியத்தக்க பழமும் அப்படிதான் நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து எல்லாமே சிம்பிள்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ இது சிம்பாலிக் லாங்குவேஜா இல்ல நிஜமாவே அப்படி ஒரு ட்ரீயா அப்படின்னு நம்ம கேள்வி பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தா, ஒரு நிமிஷம் நான் ஜஸ்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ல போய் கொஞ்சம் பார்க்குறேன். இந்த 21st சாப்டர் ரெவலேஷன் 21, அதுல ரோடு பத்தி போட்டிருக்கோமே, இந்த எங்கேயோ ரோடு பத்தி போட்டிருக்கோம். ரோடு பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஹெவனுக்கு நான் போயிடுவேன், அங்க வந்து ரோடு எல்லாம் கோல்ட்ல இருக்கும் அப்படின்வாங்க. ஓகே, கிடைச்சிருச்சு. 21st வசனம்.
The 12 gates were 12 pearls, each gate made of a single pearl. The great street of the city was of pure gold, like transparent glass. இப்ப நம்ம கோல்டு நகைலாம் போடுறோம் இல்லையா, அது பியூர் கோல்டா? பாத்தீங்கன்னா கிடையாது. 15 கேரட்னு வாங்க, 22 வாங்க. பியூர் கோல்டு நகை போட முடியுமா? இல்ல இல்லையா? ஏன்னா போட அது முடியும். எதோடையும் மிக்ஸ் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் மிக்ஸ் பண்றோமோ அவ்வளவு கேரட் வாங்க. ஸோ இங்க அமெரிக்காலலாம் 22 கேரட் கிடைக்காது, 15 கேரட் தான் கிடைக்கும். இந்தியால 22 கேரட் நமது. சிங்கப்பூரா அங்க இவ்வளவுன்னு தெரியல, அது இன்னும் பியூர்னு வாங்க. எனிவே, ஒரு சிட்டியை வந்து பியூர் கோல்டு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்கு அப்படின்னாங்கன்னா இது வந்து நிஜமான ஸ்ட்ரீட்டா இல்ல இது வந்து ஒரு இட் மீன்ஸ் சம்திங் எல்ஸ். சம்திங் எல்ஸ்னா ப்ராஸ்பரிட்டி. எல்லாருமே ப்ராஸ்பரஸா இருக்காங்க. ஈவன் த ரோட்ஸ் ஆர் யூனோ ரோட்ஸ் கூட நம்மளுக்கு அந்த ப்ராஸ்பரிட்டியை காட்டுது அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவேஷன்ல லாஸ்ட் சாப்டர்ல போயிட்டு அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் பார்த்தோம்னா இட்ஸ் லைஃப் கிவிங். ஹியூமன்ஸ் கேன் லிவ் ஆன் அண்ட் ஆன். இன்னொன்று, leaves of the tree are for the healing of the nations. அப்போ நேஷன்ஸ் ஒரு ஒரு நாடும் பாதிக்கப்பட்டது. இந்த ரிவருக்கு சைட்ல இந்தியா இருக்கு, இந்த ரிவருக்கு சைட்ல பாகிஸ்தான் இருக்கு, இந்த ரிவருக்கு சைட்ல ஸ்ரீலங்கா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா, so what does tree of life mean? எஸ்பெஷலி குட் அண்ட் ஈவில். இதுல நம்ம குட் சூஸ் பண்ணோம்னா ட்ரீ ஆஃப் லைஃப் we will have a longer life அப்படின்னு நம்ம கேள்விகள் எழுப்பலாம்னு. ஏன்னா ஜெனசிஸ் ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டுக்கும் நிறைய லிங்க் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதுல வர்ற நிறைய விஷயங்கள் இதுலயும் வரும். ஸோ அதெல்லாம் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ சர்ப்பம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதாவது ஸ்னேக் அப்படின்னு சொல்றோம், அது ஆதியாகமத்தில் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் சர்ப்பத்தை வந்து தரையில தவள விட்டுறாருன்னு பார்க்குறோம் தண்டனையை. அதுக்கு முன்னாடி சர்ப்பத்தால நடக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அப்போ கைண்ட் ஆஃப் வெளியே வருது. ஸோ அந்த சர்ப்பத்தை பத்தி ரெவலேஷன்ல இருக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? ஸோ அது கூட நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. He seized the dragon, that ancient serpent, who is the devil or Satan, and bound him for 1,000 years. ஸோ தி ஏன்ஷியன்ட் சர்பண்ட் அதான் ஜெனசிஸோட லிங்க் பண்றாங்க ஆதியாகமத்தோட. ஸோ அதை டிராகன் சொல்றாங்க. தமிழ் என்ன போட்டிருக்கு அந்த வசனம்? பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. தமிழ்ல வலு சர்ப்பம் அப்படிங்கிறாங்க. வலு சர்ப்பம் அதாவது டிராகன் பாத்தீங்கன்னா டிராகன் யாரும் நிஜமா பார்த்துருக்க முடியாது, மித்திக்கல் கிரியேச்சர்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கால்லாம் இருக்கும். ஸோ ஆனால் ஓவராலாக நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, ஸோ கனெக்ஷன் இருக்கு ஆதியாகமத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும். ஸோ அதில் இந்த ஏமாற்று வேலை பார்க்கறது வந்து சாத்தான் அப்படின்னு சொல்ற அந்த நபர். ஸோ இதில்
எல்லாமே அப்ப சிம்பிள்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு உரிய சான்ஸும் இருக்கு. அதாவது என்ன சிம்பிள்னா, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழம், ஜீவ விருட்சம், இதெல்லாமே சிம்பிள்ஸ்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல மறுபடியும் அந்த சிம்பிள்ஸ்லாம் வருது. அப்ப நிஜமாவே வந்து ராஜ்யம், இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகுது பூமியில அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அங்க ஜீவ விருட்சம் நட்டு அந்த அந்த போய் அங்க அந்த பழத்தை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஓமை பொருளை தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இதுல ஒரு இது என்ன வருதுன்னா, அட்லீஸ்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் என்னன்னா, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. இன்னைக்கு நம்ம விளைச்சல் எல்லாம் இருக்கிறது வந்து கலப்படம் நிறைய ஆயிடுச்சு, ரைட்? ஈவன் சிக்கன் சாப்பிடணும்னாலும் அதுல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க, பிராய்லர் சிக்கன்றாங்க. அதுல ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த சிக்கனை நம்ம சாப்பிடுறோம், நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஆகும், நம்மளுக்கு என்ன வியாதிகள் வரும். இல்ல பஞ்சாப்ல இருந்து குஜராத்துக்கு நினைக்கிறேன் ஒரு ட்ரெயின் போகுது, அது ட்ரெயின் பேரே கேன்சர் ட்ரெயின் வாங்க. அது எதுக்குன்னா, பஞ்சாப்ல தான் நல்லா கோதுமை விளைச்சல். ஆனா இப்போ அந்த கோதுமையில ஏதோ கலப்படம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, ஜிஎம்ஓ அப்படின்வாங்க. அந்த மாடிஃபிகேஷன் நடக்கிறதுனால அது கேன்சர் உருவாக்குது. அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ட்ரெயினை பிடிச்சுதான் அவங்க குஜராத் போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க போல. அது பேரே கேன்சர் ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரெயின் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம பேக் போனோம்னா, ஒரு காலத்துல நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோ ஏதோ ஆன்செஸ்டர்ஸ், அவங்களுக்கு நிலம் இருந்து வீடு இருந்து கொஞ்சம் விளைச்சல் பண்றதுன்னா அவங்க சாப்பாடு, இப்போ எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வருஷத்துக்குரிய அரிசி வந்து அவங்க நிலத்துல இருந்தே அவங்க விளைய வச்சு அவங்க சேமிச்சு வச்சிருவாங்க ஒரு வருஷத்துக்குரிய. அப்போ அதுல அவங்களுக்கு நல்ல நல்ல என்ன தானியம், நல்ல ஹெல்த்தியான தானியம், எந்த கலப்படமும் இல்லாம அது போடும்போது அவங்களே அது நட்டி அத கடைசியில ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்க ஹோல் இயர் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்கானிக்னு சொல்றோம், கெமிக்கல்ஸ் போடாம, ஃபர்டிலைசர் எல்லாம் நேச்சுரல் இதா போட்டு. அந்த காலத்துல எல்லாம் அந்த மாட்டுடைய சாணியா அதை பயன்படுத்துவாங்க ஃபர்டிலைசருக்கு. காம்போஸ்ட்னு வாங்க, சாயிலோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஹெல்த்தியா வளர்த்து அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நிறைய நம்ம கன்சியூம் பண்றது பாய்சன் அப்படின்னு ஒண்ணு தெரிய வருது. ரெண்டாவது என்ன சொல்ல வர்றாங்க, ஓகே உணவே மருந்துன்னு இருந்து இப்போ உணவு இல்லாமல் என்ன குட் ஹெல்த் வரை சொல்ல வர்றாங்க. ஃபாஸ்டிங் பண்ணா ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தா 16 hour ஃபாஸ்ட் போட சொல்றாங்க. கடைசியா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 16 hours கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹெல்த்ல ஒரு சேஞ்ச் வரும். 16 hours மேல இருந்தாலே இதான். அதெல்லாம் எப்படின்னா 18 hours மேலயா, 18 hours மேல சாப்பிட்டா ஆட்டோஃபேஜின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். ஆட்டோஃபேஜின்னா என்னன்னா, என்னுடைய டெட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு புது செல்ஸ் பிறக்குமா, அந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணா. ஸோ 18 hours and more அப்படின்னா புது செல்ஸ் பிறந்து நம்மகிட்ட இருக்கிற அந்த சிக் செல்ஸ் எல்லாம் குறைஞ்சு 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 போயிருமா. ஆனா நம்மளுக்கு இப்போ சாப்பாடு வந்து அந்த
ஆதாம் ஏவாள் சாப்பிடாதன்னு சொன்னாங்கல்ல, அதனால நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமா? சோ சாப்பாடுல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆனா நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற உடல் பிரச்சனைகள் குறையுமா அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்லுது? ஃபாஸ்ட் பண்ணா சில விதமான கேன்சர் கூட குணமாகுதுன்றாங்க. ஓகே, டயபெட்டிஸ் குணமாகுதுன்றாங்க. அதே மாதிரி என்ன விதமா சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் குணமாகுதுன்றாங்க. அப்போ சாப்பிடாத அப்படின்றார கடவுள், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதே ஆதாம் ஏவாளுடைய இதை நம்ம அப்ளை பண்றோம். சப்போஸ் அதை சேஞ்ச் பண்ணா எல்லாருமே இந்த உலகத்துல எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேஞ்ச் பண்ணா இந்த ரெவலேஷன் 21 மாதிரி ட்ரீ ஆஃப் லைஃப் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம லைஃப் வந்து லாங் ஆகுமா? இட்டர்னல் லைஃப் கிடைக்குமா பீப்புளுக்கு earthல? இதுதான் ஆன்சர். உங்களுடைய கருத்து பாவ்யா, லிடியா, என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறேன்னா மேம், அந்த நானுமே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதை பத்தி படிச்சிருக்கேன். ஸோ ஆனா கடவுள் வந்து அந்த பழத்தை தவிர எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு, அந்த பாவம் செய்த பிறகுதான் வந்து லைக் அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கடவுள் நமக்குன்னு கொடுத்துருக்கிறது வந்து ஒருவேளை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான். அந்த ஃப்ரூட் பேஸ்ட்ல தான் ஐ திங்க் ஹீலிங் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உலகம் அந்த நோவா காலத்துல மழை பெஞ்ச பிறகு மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் வேற ஏதோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு இப்போ நான்வெஜ் எல்லாம் எடுக்கிற ஆரம்பிச்சது அப்புறம் தான் நான் நினைக்கிறேன். சாரி, அது சரியா லிங்க் பண்ண முடியல. பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் அந்த அனிமல்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த ஒரிஜினல் ஃப்ரூட் தான் சாப்பிடுறோமா இல்ல மனுஷங்க இன்டர்ஃபியர் பண்ணி கிரியேட் பண்ண ஃப்ரூட்டை சாப்பிடுறோம்? கண்டிப்பா ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு தான் எல்லாமே. பாவியா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன கேள்விகள் வருது? எனக்கு என்னன்னா, நான் வந்து அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அது ஒரு ட்ரீயா இருந்திருக்கலாம். ஆனா குட் அண்ட் ஈவலுக்கு கண்டிப்பா ட்ரீ இருந்திருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா ஒருவேளை குட் அண்ட் ஈவலுக்கு ட்ரீ இருந்திருந்தா காட் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த ட்ரீல தான் நிறைய ஃப்ரூட் இருந்திருக்குமே. அவங்க ஒரு ஃப்ரூட்டை தானே சாப்பிட்டாங்க. காட் வந்து ட்ரீ ஆஃப் லைஃபை தான் ப்ரொடெக்ட் பண்றாரு. அப்ப அந்த ட்ரீக்கு என்ன ஆச்சு? மேபி இவங்க அந்த காட் நினைச்ச மாதிரி அதை சாப்பிடாம ஒபீடியன்ஸா இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு அடல்ட்ஸ் ஆயிட்டு பிறகு அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் ஃப்ரூட்டை காடே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அது கொடுக்க முடியல காடுக்கு இவங்களுக்கு. காட் வந்து ட்ரீ ஆஃப் லைஃபை தான் ப்ரொடெக்ட் பண்றதே தவிர குட் அண்ட் ஈவில் ட்ரீ ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி பைபிள்ல இல்ல. அது ஒன் டைம் சாப்பிட்டாலே போதுன்ற மாதிரி இருக்குது. இது வந்து கண்டினியூஸ் சாப்பிடுற மாதிரி ஆனா இருக்கு. ட்ரீல ஃப்ரூட் இருக்குன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்திருக்கும். அவங்க ஒரு ஃப்ரூட்டை தான் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ எல்லா ஃப்ரூட்லயுமே குட் அண்ட் ஈவில் இருந்திருக்கலாம். அப்போ காட் அந்த ட்ரீயும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். பட் அவர் ட்ரீ ஆஃப் லைஃபை தான் ப்ரொடெக்ட் பண்றாரு. அதான் நம்ம குட் அண்ட் ஈவில்னு சொல்றோம். ஆனா நம்ம அதை கவனமா படிச்சு பார்த்தோம்னா the knowledge of good and evil இல்லையா? அதாவது நன்மை தீமை இல்ல, நன்மை தீமை அறியத்தக்க தன்மை, நாலேஜ் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம மற்ற வசனங்கள் படிக்கும்போது இப்ப நாலேஜ் அப்படின்னு பாக்குறோம் பைபிள்ல. இது வந்து நம்ம நாலேஜோட பெட்டரா சொல்லுங்க இதை சொல்ல வந்தீங்க. இது வந்து நார்மல் லைஃப்க்கு கூட அப்ளை பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அங்க போவாத நீ விழுந்துருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய் விழுவோம். விழுந்துட்டு பிறகுதான் அப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஓ நம்ம இந்த இடத்துல போனா நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்தா அங்க போக மாட்டோம்.
ஒருவேளை நான் அந்த ம் இடத்துக்கு போகாமலே இருந்திருந்தேன்னா நான் விழாமலே இருந்திருப்பேன். நான் அந்த ம் இடத்துல போய் விழுந்தனாலதான் எனக்கு தெரியுது. ம் சோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க அந்த இது வந்து அது டிஸ்ஒபீடியன்ஸ் ஆனனால அவங்களுக்கு அந்த ஃப்ரூட் ஆஃப் லைஃப் கிடைக்காம போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க ம் ஒபீடியண்டா இருந்து காட் நினைச்ச வேல அவங்க வளர்ந்திருந்தாங்க, காடே அவங்கள அடல்ட்ஸ் ஆக்கியிருந்தாங்க, இன்கேஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு எதுவும் வசனங்கள் உங்களுக்கு தோணுதா? படிக்கலாம். நீதிமொழிகள் 2:6 படிங்க. ப்ராவர்ப்ஸ் 2:6. The Lord gives wisdom, and from his mouth comes knowledge and understanding. ஸோ நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். இப்போ யார்கிட்ட நம்ம கத்துட்டு இருந்திருக்கலாம்? கர்த்தர்ட்ட இருந்து கத்துட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள்லேயே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ப்ராவர்ப்ஸ் 9:10. Choose my instruction instead of silver, knowledge rather than choice gold. ப்ராவர்ப்ஸ் 9:10. The fear of the Lord is the beginning of wisdom, and knowledge of the Holy One is understanding. ஸோ இப்போ விஸ்டம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ ஆதாம் ஏவாள் வந்து அதை பண்ணலை, வேற விதமான ஒரு ஞானத்தை தேடி போயிட்டாங்க. கடவுளை மீறி போற ஒரு ஞானத்தை தேடி போயிட்டாங்க. ஸோ நன்மை தீமை அறியத்தக்க அந்த நாலேஜ் வந்து கடவுளே கொடுத்துருப்பாரு இல்லையா? ஆனா அது இல்லாம இவங்க தானா அதை போய் தேடுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அதே இது விஸ்டம் அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுல கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏசு கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் இந்த சம்பந்தம் இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன்னா விஸ்டமே ஜீசஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராவர்ப்ஸ்ல விஸ்டம் பத்தி ஒரு சாப்டரே இருக்கு. நான் வந்து தவழ்ந்துகிட்டு இருந்தேன், நான் அவரோட இருந்தேன், அவர் இதெல்லாம் படிக்கும் போது நான் அவர் கூட இருந்தேன் அப்படின்னு ப்ராவர்ப்ஸ்ல அந்த விஸ்டம் பத்திய ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ விஸ்டமே ஜீசஸ் தான் நான் நினைக்கிறேன். ஜான்ல கூட வார்த்தை வந்து ஃபிளஷ் ஆன மாதிரி தான் அங்க பேசுறாங்க. ஜான் சாப்டர் இந்த 1 or 2 lessons. ஓகே ஓகே. சோ 1 கொரிந்தியர் 1:24 வசனம் படிங்க. 1 Corinthians 1:24. But to those whom God has called, both Jews and Greeks, Christ the power of God and the wisdom of God. So Christ தான் wisdom of God அப்படின்னு கிளியரா போட்டிருக்கு. ஓகே. ஸோ இதுல அப்ப என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னா, இப்ப முதல்ல ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது கடவுள்கிட்ட இருந்து விஸ்டம் கத்துக்காம, கடவுள்கிட்ட இருந்து நாலேஜ் கத்துக்காம மனிதர்கள் என்ன பண்றாங்க, தாங்களே பெரிய ஆளாயிரணும்னு பாக்குறாங்க. அப்ப தப்பு நடக்குது. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன, லைஃப் ஆக்சஸ் கட் ஆயிருது. ஸோ அதனாலதான் எல்லாரும் சாகுறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அடுத்து இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனின் ராஜ்யம் பூமிக்கு வரும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. ஸோ அப்ப இந்த விஷயங்கள்லாம் மறுபடி மாறி மனிதர்கள் கடவுள்கிட்ட இருந்து விஸ்டம் கத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஏதேன் தோட்டத்துல பண்ணாம, அதாவது தவற விட்ட வாய்ப்பு, ஏதேன் தோட்டத்துல தவற விட்ட வாய்ப்பை
ராஜ்யத்துல திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லா மனிதர்களும். ஏன்னா தவற விட்டது ஆதாம் ஏவாள், நம்மளுடைய அப்பா அம்மா. அவங்க தான் எல்லா மனிதர்களோட அப்பா அம்மா. அப்ப அந்த அப்பா அம்மாட்ட இருந்து வந்த எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்கு வரும் பொழுது தேவனோட அந்த நாலேஜ், விஸ்டம் கத்துக்கிறதுக்கு, கிறிஸ்து மூலமா கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுக்காக தான் கிறிஸ்துவ பூமிக்கே அனுப்பிச்சு வச்சு அந்த சிலுவையில ஆதாமுக்கு பதிலா அவர் சாக வைக்கிறாரு, தன் உயிரை கொடுக்கிறாரு கிறிஸ்து. அப்படின்னா தான் ஆதாமை மீட்டு எடுத்துட்டு வரலாம். ஆதாம் மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாளோட எல்லா சந்ததி முழுவதையும் மீட்டு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கறது ராஜ்யத்துல. அப்ப அந்த ராஜ்யத்துல யார்கிட்ட இருந்து விஸ்டம் கத்துக்கலாம்? கிறிஸ்துவிட்ட இருந்து விஸ்டம் கத்துக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அப்ப அந்த விஸ்டத்தை யாரெல்லாம் ஒழுங்கா கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபடி ஜீவ விருட்சத்தின் ஆக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இந்த டாபிக்ல வேற எதுவும் கேள்வி இருக்கா, அல்லது வேற எதுவும் கருத்து நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே, அப்ப இன்னைக்கியோட எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன கேள்வி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் பண்ண குற்றத்துக்கு நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும் இன்றைய காலத்துல? இன்னைக்கு மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி. ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா?